நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளார சூரிய ஒளி ஊடுருவும் அளவுக்கு ரொம்ப அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு அதிசய மரம் இருந்தது. அந்த அதிசய மரத்துல ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டா அபாரமான சக்தி, இயற்கையோட பேசும் சக்தி கிடைக்கும் என்று அங்க இருக்கிறவங்க சொல்லவும், ஒரு காட்டு மனிதன் அந்த காட்டுல ரொம்ப வீரமானவன் வந்தான். அவன் உடம்பு வலிமை, கண்ணில் தைரியம், நேர்மை எல்லாம் இருந்தது. அந்த அதிசய கிடைச்சா அந்த காட்டை பார்க்கலாம் என்ன. அதிசய பழமரத்தை ஒரு மிருகம் பாதுகாத்து கொண்டு இருந்தது. அந்த பழத்தின் சிறப்பால் தான் அந்த மிருகமும் பெரிய வலிமை பெற்று இருந்தது. அந்த மிருகம் என்ன நினைத்தது தெரியுமா? இந்த பழம் மனிதனின் கைக்கு போனால் காடு அழியும் அப்படி என்று யோசித்தது. அந்த மனிதனும் திடீரென்று வந்தான். அந்த மனிதனுக்கும் மிருகத்துக்கும் நேருக்கு நேர் பயங்கரமான சண்டை நடந்தது. இலைகள் பறந்தன, மரங்கள் ஒடிந்தன. மரங்களை பிடுங்கி அந்த விலங்கும் மனிதனும் மாற்றி மாற்றி அடித்து கொண்டார்கள். துகள் கலந்து எழுந்து போகிறது. மனிதன் குதித்து தாக்கினான், மிருகமும் எகிரி தாக்கியது. இறுதியில் அந்த மிருகம் தன் வாளால் அந்த மனிதனை சுத்தி 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 அடித்தது. சுத்தி சுத்தி மேலே தூக்கி போட்டது. அந்த மனிதனை சுத்தி அதை தாக்கி கொண்டிருந்தது. அப்போது அந்த மனிதன் சொன்னான், விலங்கே, எனக்காக அந்த பழத்தை நான் கேட்கவில்லை, இந்த காட்டோட பாதுகாப்புக்கு தான் அந்த பழத்தையே கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மிருகத்துக்கு மனசு இறங்கி போயிடுச்சு. உடனே அது வாளிலிருந்து கீழே இறக்கி விட்டது. அந்த மனிதனும் கோபத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த அதிசய பழ மரத்தை பாதுகாத்தாங்க. மனுஷன் காடின் பாதுகாவலனாக இருந்தான், மிருகம் அந்த காட்டுக்கே காவலனாக இருந்தாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த காட்டை பாதுகாத்தாங்க. பலத்துக்கு மேல் நல்ல மனசு தான் உண்மையான சந்தோஷமும் உண்மையான அதிசயமாக இருந்தது. பலம் மட்டுமே பத்தாது, நல்ல சிந்தனையும் நல்ல மனசும் வேணும். அப்போ தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அந்த விலங்கு மனிதனும் பேசி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.